எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பிளேட்டுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் வச்சுருக்கிறேன். ஒரு மாங்காய் ஸ்லைஸாக நல்லா சீவுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவி அது நல்ல ஒரு தாளிசம் போட்டு சாதம் வடித்த சாதத்தை போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். எப்பவும் போல் தான் நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, குழம்பு கடலைப்பருப்பு எல்லாம் லேசாக வதக்கிக்கிட்டு அதில் இந்த மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததை போட்டு உப்பு போட்டு கிளறினோம்னா மாங்காய் நல்லா சுருண்டு வெந்துடுது. அதில் லேசாக மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். துளி நம்ம மிளகாய் தூள். அதில் காரத்துக்கு நம்ம மிளகாய் கிள்ளி போட்டிருக்குறோம். மிளகாய் வற்றலை ஒடிச்சு போட்டிருக்குறோம். அந்த காரமே போதும். இருந்தாலும் இது போட்டு இன்றைக்கி ஒரு மாங்காய் சாதம் கிளறியாச்சு. நல்லா இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோ கஞ்சியோ குடிக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கு சேவு கடையில் வாங்கினது, காரச்சேவு, மிளகு சேவுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப காரம், உப்பு, புளி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால சேவை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு தேங்காய் துவையல். இது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை 2 எனக்கு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய் வற்றல், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் திருவி வச்சுருந்த தேங்காய் போட்டு அதையும் லேசாக சிம்மில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டு கிளறி ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா உப்பு, துளியுண்டு புளி, ஒரு முத்துக்குள்ளே புளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது இந்த சாதத்துக்கு ஆப்டாக இருக்குமா, மேட்ச் ஆகுமாங்கிறது தெரியல. ஒருவேளை சாதம் நமக்கு உப்பு காரம் பற்றாமல் ரொம்ப மைல்டாக இருந்தது, சாப்பிட முடியலன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் துவையல் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கிடலாம். இந்த துவையல் நமக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ஆகும் இல்லையா? நம்ம தோசைக்கு நைட் வச்சு அடிச்சிட வேண்டியதான். அதுக்காக தான் இந்த துவையல் அரைக்கிறது. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் சாதமும் தேங்காய் துவையலும் அதோட சைடிஷ்ஷு காரச்சேவு. ரொம்ப நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தினசரி போடிய வீடியோ பார்க்கலாம். லைக் பட்டன் கொடுங்க. கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.